வெல்கம் டு ரோஜித் ஹோம்க்கு. பாறை மீன் தலைக்குழம்பு. 2 மீனோட தலை, குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் எடுக்கலாம். தனி மிளகாத்தூள் இந்த ஸ்பூனுக்கு 1.25 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் இருக்கும். வெந்தயம் இந்த அளவுக்கு, 3 தக்காளி, 150 சின்ன வெங்காயம், புளி வந்து கரைசல் இந்த அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறது நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெய் ஊற்றணும் டேஸ்ட் வராது. நல்லெண்ணெய் ஊற்றணும். இன்றைக்கி மீன் குழம்பு அந்த குழம்பு தேவையான மசாலா எல்லாம் கரைச்சி வச்ச கூட்டி வச்ச மாதிரி எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி வைக்க போகிறேன். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கிள்ளி போடணும். கூட்டி வைக்கிற குழம்புனாலே சின்ன வெங்காயத்தை வந்து குறகரப்பாக வச்சுக்கணும். தக்காளியை மட்டும் அப்படியே சின்ன பீஸாக வெட்டி போட்டு வதக்கிட போகிறேன். மற்றபடி சின்ன வெங்காயத்தை குறகரப்பாக வச்சுக்கணும். நல்லெண்ணெய், வெந்தயம், தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் கல்லுப்பு, மூடி விட்டுடலாம். பாறை மீன் தலை குழம்புக்கு வெந்தயம் போட்டு பொரிஞ்சோடனே தக்காளியை போட்டு வதக்கி வச்சு அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளேயே சின்ன வெங்காயத்தை அரைச்சி இந்த மீன் குழம்பு தேவையான கலவையை வந்து குடிச்சிடலாம். சின்ன வெங்காயம், தேங்காய், மீன் குழம்பு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி தேங்காய் அரைச்சாச்சு, புளி கரைச்சாச்சு, பச்சை மிளகாய் 4 பச்சை கீறி வச்சாச்சு, சின்ன வெங்காயம் குறகுறப்பாக அரைச்சாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாய் பொடி, தேங்காய் கலவை அரைச்சது, அடியில் இந்த கப்பி மாதிரி ஊற்ற வேண்டாம், புளிக்கரைசல் 4 பச்சை மிளகாய் கீரி போட்டது, சின்ன வெங்காயம் அரைச்சதை நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம். ஜாரில் நிறைய ஊற்றிருக்குல்ல, அம்மியில் தட்டி போட்டாலும் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் உப்பு சேர்க்கலை, ஏன்னா வந்து தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டேன். அப்படிங்கும்போது உப்பு போட தேவையில்லை. எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா இதில் உப்பு போட்டுட்டு அப்படியே டேஸ்ட் பார்ப்பாங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாம். மல்லிப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஒன்றுக்கணும்னா, ஏன்னா ரைஸ் மில்லில் வந்து அரைக்கணும். இந்த திருவண்ணாமலத்தில் மழை பெஞ்சிட்டே இருக்கனால வெளியே போக முடியல. காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மிக்ஸிலே பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ரைஸ் மில்லில் அரைக்கிறது, மையாக அரைக்கிறது. நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சா தான் அந்த மல்லித்தூள் வந்து நல்லா மையாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கும் போது என்ன ஆச்சாலும் அந்த பவுடர் வந்து மல்லிப்பொடி கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். மல்லிப்பொடி போட்டு அது ஒரு டேஸ்ட். இந்த கூட்டி வைக்கிற குழம்புக்கு மல்லிப்பொடி போடணும். இப்போ மல்லிப்பொடி போடவும் டேஸ்ட் பார்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருக்கும் நேரம் பார்க்கலாம். சூப்பராக வதங்கிடுச்சு. இதுலேயே எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. இப்போது கூட்டி வைக்கிற குழம்புனால இந்த மீனை வந்து பாறை மீன் மண்டை எல்லாத்தையும் இப்போயே போட்டுக்கலாம். எங்கள் அம்மா வந்து கொதிக்க வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்க. இப்படி தான் கூட்டி வைப்பாங்க கூட்டிக்கிற குழம்புக்கு. கடையில் இந்த வாயை வெட்டாமே கொடுத்துருந்தாங்க, பல்லோடு கொடுத்துருந்தாங்க. நான் இதை வெட்டுறக்குள்ளையும் எப்போ என்ன கஷ்டம்.
மீன் குழம்பு கூட்டி வைக்கிறது வந்து இப்படி தான் வைக்கிறது. அந்த கிரேவி கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இது ஒரு வாசமாக இருக்கும். அப்படி கொதிக்கும் போது ஸ்டார்டிங்லேருந்தே கொதிக்கும் போது அந்த சின்ன வெங்காயம் தட்டி போட்டது, அந்த பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறது எல்லாம் சேர்ந்து அது ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம். நல்லா நம்ம மேலாக்கில் கொஞ்சம் ஊற்றி விட்டுறலாம். அப்படியே ஃபஸ்ட்டு எண்ணெய் நிறைய தான் ஊற்றிருந்தேன். நல்லெண்ணெய் மட்டும் ஒரு 150 ml ஊற்றிப்பேன். நீங்களும் நல்லா நிறைய ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இந்த பச்சை எண்ணெயாக ஊற்றும் போது அது ஒரு டேஸ்ட் நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாறை மீன் தலைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாமா? இந்த மாதிரி தலை பெரிய பெரிய தலையாக இருக்கும்போது குழம்பு வச்சோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பாத்திரம் ஒரு ரீக்க பாத்திரம்லாம் எப்படி செஞ்சோங்கிறத, இந்த குழம்பு எப்படி செஞ்சோங்கிறத, பாறை மீன் தலைக்குழம்பு இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 150 ml அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு ஊற்றிட்டேன். வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சோடனே தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு ஒரு 3 தக்காளி, 150 சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் ஒரு சில்லு 1.25 சில்லு அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி வதங்கினோடனே அந்த ஒரு சில உப்பு போட்டு வதக்கிடணும். நல்லா சுருளை வதங்கினோடனே இது வந்து நம்ம வந்து கூட்டி ஒரு கலவை குழம்பா வச்சுருக்கேன். எப்படின்னா குழம்பு கூட்டி சோப்பு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். வேறொரு பாத்திரத்தில் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே அரைச்ச வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதையும் போட்டுட்டு புளி கரைசல் அதையும் உள்ளே ஊற்றிட்டு குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூனும் தனி மிளகாத்தூள் ஒரு 1.25 அல்ல 1.5 ஸ்பூன் போட்டு மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டு புளிக்கரைசல் சேர்த்துக்க பார்த்தீங்களா, எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு அதுலேயும் வந்து காரம் புளிப்பெலாம் கட்டாக்கம் பார்த்துட்டு இந்த தக்காளி வதங்கியிருக்க பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த கலவையை ஊற்றிட்டு உடனே வந்து கொதிக்குன்னு தேவை கிடையாது. இந்த கிரேவி மீனை வந்து உடனே சேர்த்துடலாம். இதுதான் கூட்டி வச்சு நீங்களும் வைக்கிறதுங்கிறது. எங்கள் அம்மா வந்து அந்த கிரேவி கொதிக்க வெயிட் பண்ண மாட்டாங்க. இது பாறை மீன் சொல்லும்போது அந்த பக்கத்தில் அந்த மண்டையில் உள்ள சதை தான் இது எல்லாமே. பெரிய மண்டையாக இருக்கலாம், சதை பீஸ் வந்து நல்லா நிறைய அந்த மாதிரி இருக்கும். அந்த மண்டையில் உள்ள சதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்புல தண்ணியாக நினைக்கிறீங்க தண்ணியாக வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் வந்து திக்காக வேக வைக்கும்போது பிடிக்கும். இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்னு நினைக்கிறவங்க இன்னும் தண்ணியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு சாதத்தை குடிச்சு சாப்பிட்றேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் குழம்பு நிறையா கொஞ்சிட்டு கொஞ்சம் திக்காக ஆக்கிடுவேன். கொஞ்சம் தண்ணி வற்றினோடனே அந்த கிரேவிலாம் வற்றினோன்னு ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுதான் பாறை மீன் தலைக்குழம்பு செய்கிற முறை. என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். ராஜித் ஹோம் குக் வீடியோவில் ஸ்கிப் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராஜித் ஹோம் குக் என்னோடய சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாறை மீன் தலைக்குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம்.